2002 நவம்பர் மாதம் 6ஆம் நாள் அந்த வயது முதிர்ந்த தகப்பனார் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவரது மகன் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியரிடம் மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து வரும்பொழுது தனக்கு 3 இட்லி வாங்கி வருமாறு சொன்னார். மாலை நேரத்திலே பள்ளி முடிந்ததும் ஆவலுடன் தன் தந்தையாருக்கு சூடான ஆவி பறக்கும் இட்லியை வாங்கி கொண்டு தன் தகப்பனாரை நோக்கி தன் இல்லத்திற்கு செல்கின்றான் அந்த மகன். தகப்பனாரோ பாதி சுயநிலையற்ற நிலையில் மகனை அழைக்கின்றார். தன் அலமாரியிலே வைத்திருந்த டைரியை எடுக்கச் சொல்கிறார். அதை திறந்து பார்த்த பொழுது அந்த மகன் உள்ளம் உடைந்து போகிறான். காரணம், தன் தாயாருக்கு ஒரு கடிதம். மகளே, நோயுற்று பல நாள் வாழ்வதை விட இறைவனிடம் செல்வது மேல். மட்டுமல்ல, தன் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மட்டுமல்ல, தனக்கென்று இறைவனிடம் ஒன்றை எழுதி வைத்திருக்கின்றார். நான் உன்னிடத்தில் வருகிறேன் இறைவா, என்னை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகள் என் செயல்கள் உனக்கு பிரியமாயிருக்கட்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இதனை பார்த்த மகன் கலங்குகின்றான். அரை சுய நினைவோடு இருக்கின்ற தனது தகப்பனாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான். ஆனால் அந்தோ போகும் வழியிலே தந்தையார் மரணித்து விடுகிறார். மகனின் உள்ளம் மிகவும் நொறுங்கி போகின்றது. ஆனால் தந்தையின் வார்த்தை போல மகன் ஆசீர்வாதமாக இருக்கின்றான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த மந்திரம் அந்த டைரியிலே எழுதப்பட்டிருந்தது, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பு மாணவ செல்வங்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த தந்தை எனது தந்தை, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மாக்கோ எட்வர்ட் ஆசிரியர். அந்த மகன் அடியேன் ஜீவா என்கின்ற ஸ்டீஃபன் பால் ஆசிரியர். நன்றி.